திருப்பூரில் உற்பத்தியாகும் பின்னலாடைகள் தூத்துக்குடி, சென்னை, கொச்சி துறைமுகங்களின் வாயிலாக அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கண்டெய்னர் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆனால் கடந்த சில மாதங்களாக கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு இருப்பதால் பின்னலாடை ஏற்றுமதியிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டால் கண்டெய்னர்களின் வாடகை கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்றுமதியாளர்கள் மட்டுமின்றி சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரிய பயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. எஃப்ஓபியில போகும், அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சிறிய ஏற்றுமதியாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல வர்றது லாபம் 10%. இதுல 5 மடங்கு அதிகமாகும் போது அவன் அந்த ஆர்டர்ல இருந்து பெரிய அளவு லாஸ் ஆவான். அவனை பாதுகாக்கிறதுக்குள்ள எந்த ஒரு வகையான உதவிகளும் அந்த பையர் பண்ண மாட்டாங்க. இது பெரிய அளவு சிறிய நிறுவனங்கள் பாதிக்குங்க. வாடகை உயர்வு ஒருபுறம் இருக்க, உடனடியாக அனுப்ப வேண்டிய ஆர்டர்களை சரக்கு விமானங்கள் மூலமாக அனுப்ப வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக கூறும் ஏற்றுமதியாளர்கள் இதனால் 20% வரை கூடுதலாக செலவாவதாக கூறுகின்றனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு 20 அடி கண்டெய்னர் என்பது ஒரு 1000 அமெரிக்க டாலருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்போது இது 1600 $1800, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-80% விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலையேற்றத்தை நாங்கள் உற்பத்தி செய்யும் எங்களுடைய பொருளில் தான் நாங்கள் வைக்க வேண்டியுள்ளது. இதனால் பொருளின் விலை ஏற்றம் என்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது. கண்டெய்னர் தட்டுப்பாடு மற்றும் வாடகை உயர்வால் பின்னலாடை துறை போலவே தீப்பெட்டி தொழிலும் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. சுமார் 2 லட்சம் வரை இருந்த கண்டெய்னர் வாடகை 8 லட்சம் வரை உயர்ந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் இதனால் பல ஆயிரம் பேர் வேலையிழக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றனர். 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் ஒன்றுக்கு தற்போது 6 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் என்று இங்கே இருக்கின்ற ஷிப்பிங் ஏஜென்சிகள் நிர்ணயம் செய்துள்ளதால் தீப்பெட்டிகளை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே இஸ்ரேல் நாடுடைய போர் அபாயத்தின் காரணமாக அந்த கப்பல்களெல்லாம் சுற்றுப்பாதையில் செல்கின்ற காரணத்தால் தான் வாடகை உயர்வு என்று இங்கே இருக்கின்ற ஷிப்பிங் ஏஜென்சி நிறுவன ஊழியர்கள் சொல்கின்றார்கள். கண்டெய்னர் தட்டுப்பாடு, வாடகை உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் தொழிற்துறையினர் சந்திக்கும் பிரச்சினையாக மாறியுள்ளது. கண்டெய்னர்களை உற்பத்தி செய்யும் துறையில் சீனா மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதால் பல்வேறு நாடுகளும் அந்த நாட்டையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் உள்ளது. எனவே இந்தியாவிலேயே கண்டெய்னர் உற்பத்தியை தொடங்குவதே இதற்கான தீர்வாக இருக்கும் என்பது தொழிற்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் ராமசாமியுடன் கோவில்பட்டி செய்தியாளர் மாரியப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.